இனி இட்லி, தோசை, சப்பாத்தி, சுட சுட சோறுக்கு இந்த மாதிரி மாங்காயை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி பக்குவத்தில் தான் செய்வீங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு மாங்காய் பயன்படுத்தியிருக்கேன். ஒரு மாங்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த சூடான எண்ணெயில் வச்சுருங்க. இது கூட 2 தக்காளி பழத்தை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட கச்சின்னு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. நல்லா 1 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டிங்கன்னா அந்த மாங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். தக்காளியோடைய அந்த ஸ்கின்னை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு தக்காளி பழத்தை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாங்காயெல்லாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக வெந்திருக்கு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். மாங்காயோடைய அந்த சதையை பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக எடுக்க வருதுன்னு அந்தளவுக்கு வேக வச்சுக்கணும். இதை வந்து சேர்த்துட்டு இது கூட வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம், நல்லா ஒரு கைப்பிடி நிறைய மல்லித்தலை சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்க்காமல் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சிங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சூடான சோறுக்கெல்லாம்